மே 29 ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு அப்புறமா நிஃப்டி கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. இதுக்கு ரீசன் MSCI. யார் இவங்க, என்ன பண்ணுறாங்கன்னு வேலை பார்ப்போம். MSCI அப்படிங்கிறது மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வைட் இண்டெக்ஸ் ப்ரொவைடர். இவங்க வேலை என்னன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் அவங்களோட வேலையை. இவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதர் FIIs ஆல்சோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதர் FIIs ஆல்சோ அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், பெரிய அளவில் ஃபால் ஆகும். அதுதான் அந்த அன்னைக்கு நடந்தது. இது எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இந்த ரீபேலன்சிங் பண்ணுறாங்க. பிப்ரவரி, மே, ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். இந்த டைமில் போயிட்டு நீங்கள் MSCIயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரீபேலன்சிங் இந்தியான்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் கிடைக்கும், அந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ உங்களுக்கு மணி கண்ட்ரோல் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸில் கூட இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைமில் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இண்டெக்ஸ் ரொம்ப அக்ரெசிவ் மொமெண்டம் கொடுக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை ஒரு தடவை நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போது இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு நிஃப்டி இவ்வளோ பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா பின்னாடியே ஒரு பெரிய நியூஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் ரீடிங் ஹேபிட்டு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மணி கண்ட்ரோல் அண்டு எக்கனாமிக் டைம்ஸில் அந்த டேட்டாவை நீங்கள் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது. அப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ட்ராவலை போய் நம்ம மாட்டாமல் இருப்போம். அப்போது நீங்கள் ஒரு 2 விஷயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று நியூஸ் ரீடிங், இன்னொன்று மானிட்டரிங். இந்த 2மே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ பெரிய அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.